ஆகஸ்ட் 20 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அத்திக்கடவு அவிநாசி திட்டம். ஸோ இந்த திட்டத்தால் பயனடைகிற மாவட்டங்கள் எதெல்லாம் அப்படின்னா ஈரோடு, திருப்பூர், கோவை. ஸோ இது ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஷின் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த திட்டம் வந்து 1980-82 அந்த காலகட்டத்திலேயே இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக இதற்காக இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு இதை பற்றி பெருசாக கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க. ஸோ 1996 தான் இதுக்கான ஒரு ஆய்வு, இந்த திட்டத்தை பற்றி ஒரு ஆய்வும், ஸோ இப்போ இந்த திட்டத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒப்புதலும் கொடுத்துருப்பாங்க. யாரோட கவர்மெண்ட்டில் அப்படின்னா கருணாநிதி அவர்கள் சிஎம்மாக இருந்தப்ப. அதுக்கப்புறம் இந்த திட்டத்துக்கான அடிக்கல் அப்படிங்கிறது 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம்மாக இருந்தப்ப அடிக்கல் அப்படிங்கிறது நாட்டப்பட்டிருக்கும். ஸோ இதில் வந்து 6 இடங்களில் நீரேற்று நிலையங்களும் ஒரு 1065 கிலோமீட்டர் நீள நிலத்தடி குழாய்கள், ஓகேவா, அதன் மூலமாக தான் இந்த தண்ணி அப்படிங்கிறது இந்த மாவட்டங்களுக்கு பாசன வசதி செய்து கொடுக்கப்பட இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட மொத்த மதிப்பு என்ன அப்படின்னா 1916.41 கோடி. ஓகேவா, 1916.41 கோடி. ஸோ இந்த அமௌண்ட்டு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டாங்க அப்படின்னா இதை வச்சு தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த ரிவரில் இருந்து மெயினாக இந்த திட்டம் அப்படிங்கிறது எடுக்கப்படுது அப்படின்னா பவானி ஆறு. ஓகேவா, எந்த ரிவரு? பவானி ஆறு. ஸோ பவானி ஆறு மற்றும் காளிங்கராயன் அணைக்கட்டு. ஓகேவா, காளிங்கராயன் அணைக்கட்டு. ஸோ பவானி வந்து எந்த ரிவரோட ஒரு ட்ரிபியூட்ரி, ஒரு மெயின் ட்ரிபியூட்ரி அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் வந்து இதை பற்றின இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். ஓகேவா, இப்போ வந்து நம்ம சிஎம் யார், ஸ்டாலின் அவர்கள் 2021 ஆட்சி பொறுப்பேற்றதும் ஃபஸ்ட்டு வந்து இதை பற்றி பேசியிருப்பாங்க, இந்த திட்டத்தை தான் முடிச்சு கொடுக்க இருக்கும் அப்படின்னு. ஸோ 2022 இதுக்கான பணிகள் எல்லாம் மிகவும் படுத்தப்பட்டிருக்கும். 2024 இப்போ இது முடிக்கப்பட்டு அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இந்த 6 நீரேற்று இடங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதில் 4 நிலையங்கள் அப்படிங்கிறது பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. இன்னும் 2 வந்து கொஞ்சம் அந்த டெஸ்டிங் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது WEF அறிக்கை, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2015 21 வரைக்கும் அதிக மழை இந்தியாவில் பெஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ அந்த மழை பெஞ்சதில் எவ்வளவு பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ பயிர்கள் வந்து விவசாயிகள் இழந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 33.9 மில்லியன் ஹெக்டேர். ஓகேவா, அந்த ஹெக்டேர் அளவு அதில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் எல்லாம் இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த டேட்டாவும் முக்கியம். அடுத்தது ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் இன் இந்தியா டு அச்சீவ் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன். ஓகேவா, அதாவது இந்த கார்பன் எமிஷன் வந்து 0 அளவு இருக்கிற முதல் விமான நிலையம். ஓகேவா, இந்தியாவில் எது அப்படின்னா டெல்லி ஏர்போர்ட். ஸோ டெல்லி ஏர்போர்ட்டில் எதுனா இந்த IGIA, இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சொல்லுவோம் இல்லையா, ஸோ இந்த ஏர்போர்ட்டு தான் வந்து நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் வந்து 0 அளவுக்கு எமிஷன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சாதனை பண்ணியிருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அண்ட் இது எந்த திட்டத்தின் கீழே இதை செஞ்சுருக்காங்கன்னா ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல். ஓகேவா, ஸோ இவங்க கொண்டு வந்த ஒரு திட்டத்தின் கீழே தான் இதெல்லாம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டெல்லி ஏர்போர்ட், IGIA மறக்கக்கூடாது. ஸ்வதேசி காமிகேஸ் ட்ரோன்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஆளில்லா விமானம், பட் முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 1000 கிலோமீட்டர் ரேஞ்ச். ஓகேவா, ஸோ இது யார் மேக் பண்ணியிருக்காங்கன்னா நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரிஸ், இவங்க தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது ஒரு புக்கு. ஸோ நம்ம ரீசெண்டாக நிறைய புக்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா, அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிற புக் என்ன அப்படின்னா மோடிஸ் கவர்னன்ஸ் ட்ரைம் ரீஷேப்பிங் இந்தியாஸ் பாத் டு ப்ராஸ்பெரிட்டி அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா தருண் சக் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டிருக்குது. ஸோ இதை ரிலீஸ் பண்ணவர் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோடி அவர்களுடைய கவர்மெண்ட்டில் அவர் என்ன மாதிரியான வெற்றிகள் எல்லாம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறதுல ஒரு இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த புக்கை அவர் எழுதினதாக தருண் சக் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மோடிஸ் கவர்னன்ஸ் ட்ரைம்ப் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நேம் கொடுத்து தான் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா அரசு முதல் சோலார் கிராமம். ஸோ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து தங்களுடைய முதல் சோலார் கிராமத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அது எந்த கிராமம் அப்படின்னா சதாரா. ஸோ சதாரா அப்படின்னா நமக்கு ஹிஸ்ட்ரியில் என்ன ஞாபகம் வந்துடணும் அப்படின்னா வாரிசு இழப்பு கொள்கை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு பிளேஸ் எது அப்படின்னா சதாரா தான். ஸோ 1848 வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அந்த வாரிசு இழப்பு கொள்கையை எந்த அரசு பிரதிநிதி கொண்டு வந்திருப்பார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒய் பாரத் மேட்டர்ஸ் அப்படிங்கிற புத்தகம் வந்து அந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறதும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது தாய் மற்றும் சேவைக்கான டோல் ஃப்ரீ நம்பர். ஸோ சைல்ட் அண்ட் மதர் அவங்களுக்கு ஒரு சேவை, ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 102. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி ரோட் சேஃப்டிக்கானது என்னன்னு தெரியும் நமக்கு, 103 அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ 102 என்ன, தாய் சேவைக்கான நம்பர். அடுத்தது உலக கொசு தினம் எப்போனா ஆகஸ்ட் 20 எப்போ, வேர்ல்ட் மஸ்கிட்டோ டே ஆகஸ்ட் 20. சத்பவ்னா தினம். ஸோ இது என்ன சத்பவ்னா தினம் அப்படின்னா கம்யூனல் ஹார்மோனி டே, மத நல்லிணக்க தினம், அதை தான் சத்பவ்னா அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போனா ஆகஸ்ட் 20 இன்னைக்கு தான். ஸோ இந்த தினம் எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னா முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களோட பிறந்த தினத்தை தான் கம்யூனல் ஹார்மோனி டேயாக கொண்டாடுறோம். ஸோ அதே மாதிரி இவரை வந்து சுட்டு கொன்ன தினமான மே 21 வந்து என்ன தினமாக நம்ம இது பண்ணுவோம் அப்படி ஆன்டி டெரரிசம் டேவா அனுசரிப்போம். ஓகேவா. ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்தியன் அக்ஷய் உர்ஜா டே. ஸோ இந்தியன் அக்ஷய் உர்ஜா டே அப்படிங்கிறது வந்து ரினியூவபிள் எனர்ஜி, புதுப்பிக்க தகுந்த ஆற்றல்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் அது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தினம் தான் இந்த இந்தியன் அக்ஷய் உர்ஜா டே. ஸோ அப்படி கேட்டாலும் சரி, இல்லை ரினியூவபிள் எனர்ஜிக்கான தினம். ஓகேவா. நம்ம தேசிய லெவலில் தான் இது செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அது எப்போ ஆகஸ்ட் 20. அடுத்தது 50வது தலைமைச் செயலாளர், தமிழ்நாட்டோட 50வது தலைமைச் செயலாளர். ஸோ இந்த கொஸ்டின் கேட்கலாம், ஏன்னா 15th மெம்பர் இல்லையா. யார், நான் முருகானந்தம் அவர்கள். நேற்றுக்கே நான் சொல்லியிருப்பேன், இப்போ வந்து அவர் வந்து நியமிக்கப்பட்டுட்டார். அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, சிவ்தாஸ் மீனா அவர்கள் இருந்தாங்க இல்லையா. ஸோ அவருக்கு வந்து வேறு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 4000 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால நினைவு சின்னம். ஸோ இது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா திண்டுக்கல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஓகேவா. ஷாங்காய் கல்வி தரவரிசை பட்டியல். ஸோ இந்த தரவரிசை பட்டியல் அப்படிங்கிறது வருஷம் வெளியிடுவாங்க. ஒரு டாப் 1000 யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது வேர்ல்டு லெவலில் எது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை வருஷம் வெளியிடுவாங்க. இந்த ரிப்போர்ட்டில் இந்தியாவை சேர்ந்த ஒரு 2 பல்கலைக்கழகங்களும் இடம்பெற்றிருக்கு. ஓகேவா. ஒரு நல்ல பொசிஷனில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்தியன் லெவலில் அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸில் யாருன்னா இந்திய அறிவியல் நிறுவனம். ஓகே. ஸோ எங்கே இருக்குது, பெங்களூரில் இருக்குது. IISc பெங்களூர் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ். செகண்ட் பிளேஸ் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த VIT யூனிவர்சிட்டி. ஓகேவா. ஸோ இவங்க வந்து செகண்ட் பிளேஸு. வேர்ல்டு லெவலில் இவங்க 2 பேரோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா VITயை பொறுத்த வரைக்கும் 501லேருந்து 600க்குள்ளே அந்த தரவரிசை வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்திய அறிவியல் நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 401லேருந்து 500க்குள்ளேயான தரவரிசை வந்து பெற்றிருக்காங்க. ஓகே. ஸோ இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்டங்கள் இதனால் பயன்பெறுது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். WEF வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அவங்க ரிப்போர்ட் படி 2015 இருந்து 2021 வரைக்கும் இந்தியாவில் பெஞ்ச அதிகப்படியான மழையினால் எவ்வளவு ஹெக்டேர் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 33.9 மில்லியன். ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியா டு அச்சீவ் நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் எதுனா டெல்லி ஏர்போர்ட், இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸ்வதேசி காமிகேஸ் ட்ரோன்ஸ். ஸோ இந்த ட்ரோன்ஸை யார் மேக் பண்ணது, நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரிஸ். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 1000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். மோடிஸ் கவர்னன்ஸ் ட்ரைம்ப் அப்படிங்கிற புக்கை எழுதினவர் தருண் சக். மகாராஷ்டிரா அரசோட முதல் சோலார் கிராமம் எதுனா சதாரா. தாய் மற்றும் சேவைக்கான டோல் ஃப்ரீ நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 102. உலக கொசு தினம் ஆகஸ்ட் 20. சத்பவ்னா தினம் அதாவது கம்யூனல் ஹார்மோனி டே, மத நல்லிணக்க தினம், அதுவும் ஆகஸ்ட் 20 தான். இந்தியன் அக்ஷய் உர்ஜா டே, இந்தியாவில் இருக்க ரினியூவபிள் எனர்ஜி டே எப்போனா ஆகஸ்ட் 20. 50வது தலைமை செயலாளர், தமிழ்நாட்டோட 50வது தலைமை செயலாளர் நான் முருகானந்தம் அவர்கள். 4000 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால நினைவு சின்னம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இது திண்டுக்கல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது.
ஷாங்காய் கல்வி தரவரிசை பட்டியல். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு பிளேஸ் இந்திய அறிவியல் நிறுவனம் பெங்களூரும், செகண்ட் பிளேஸ் விஐடி யூனிவர்சிட்டியும் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான இன்னொரு கொஷின், ஆல்ரெடி 2 கொஷின் கேட்டிருந்தேன். இன்னொரு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனாக வந்து டிஎன்பிஎஸ்சியோட தலைவரை வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்கப்படுறவங்களோட அந்த பதவி காலம் அப்படிங்கிறது ஓகேவா, எந்த வயசு, அப்படி இல்லைன்னா எத்தனை இயர், ஓகே அது இருக்கும் இல்லையா, அதை சொல்லணும். அது போல் பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம ஒரு 2 days முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அதே மறக்காமல் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.